இன்னைக்கு சென்னை தெருக்கள்ல ரொம்ப வித்தியாசமான ஒரு காட்சி என்னன்னா, பொதுமக்கள், ஏழை எளியவர்கள், உடல் உழைப்பு தொழிலாளர்கள், நடைபாதையில கடை வச்சிருக்கிற பூக்கார் அம்மா, அப்புறம் தள்ளுவண்டியில பழம் விற்கிற அந்த ஐயா, அப்புறம் கூறு கட்டி காய்கறி விற்கிற அந்த அக்கா, அப்புறம் ஆட்டோ ஓட்டுநர்கள், ஓட்டு தொழிலை செய்கின்ற அந்த தோழர்கள் எல்லாருமா ஒரு பதைபதைப்போட தெருக்கள்ல இறங்கி நிக்கிறாங்க. குறிப்பா கோயம்பேடு மேம்பாலம், அப்புறம் அண்ணா மேம்பாலம், அண்ணா நகர் மேம்பாலம், இது எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய மக்கள் கூட்டம் அந்த சுவரை பிடிச்சுக்கிட்டு நிக்குது. டூ வீலர்லாம் அந்த ஓரமா நிறுத்தி வச்சுட்டு மக்கள் காத்துட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, அவர்களுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய அந்த நிறைவு ஊர்வலத்தை ஒரு முறையாவது பார்த்து விட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு பதைபதைப்பு. அதை தவிர பிளாட்ஃபாரத்துல டேபிள் போட்டு அதுல விஜயகாந்த் படத்தை வச்சு அதற்கு பூ மாலையெல்லாம் போட்டு மோட்ச தீபம் ஏற்றி வச்சிருக்காங்க. அவரவர் வீட்டில் ஒருவராக நினைத்து. அந்த பூக்கார அக்காட்ட கேட்டேன், எதுக்கு இவ்வளோ நெருக்கமா உணர்றீங்க அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, விஜயகாந்த் வந்து வெறும் நடிகர் இல்லம்மா, நம்ம தெக்கத்தி ஊர்ல இருந்து கிளம்பி வந்த ஒரு புள்ள, நம்மள மாதிரி கருப்பா இருக்கிற ஒரு புள்ள, அப்படி அவர் நடிக்க வர்றப்போ நம்ம வீட்டு புள்ள அங்க ஸ்கிரீன்ல வந்த மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. அவர் ஜெயிச்சதுல எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அவர் படிப்படியா வளர்ந்ததுல எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அரசியல்ங்கிறது இப்படியான சாமானியர்கள் நுழைய முடியுமா அப்படிங்கறத அவர் நிரூபிச்சு காமிச்சார்ல. அதனாலதான் அவர் நம்ம வீட்டு புள்ள அப்படிங்கிற ஒரு உணர்வோட நாங்கெல்லாம் அவரை கொண்டாடிட்டு இருக்கோம். நல்ல புள்ளமா, இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு அவர்கள் எல்லோரும் சொன்னபோது மனசு பதைபதைத்தது. அதே மாதிரி ஆட்டோ ஓட்டுநர்கள், அந்த தோழர்கள்ட்ட கேட்டோம், என்ன உணர்றீங்க, எதுக்காக இப்படி உணர்றீங்க, நீங்க அவ்வளோ நெருக்கமா அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொல்றாங்க, அம்மா நாங்கெல்லாம் தேமுதிக கட்சிக்காரங்க தான், அந்த துண்டை தோல்ல போடுறதை தவிர எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது, கட்சிக்காக உழைக்கிறதுல. சில சமயம் ஆட்டோ ஓட்ட முடியாதுமா, சம்பாத்தியமே இருக்காது, சாப்பிட்றதுக்கு கையில பைசா இருக்காது, அந்த நேரத்துல நாங்க என்ன பண்றது அப்படின்னு பரிதவிச்சுட்டு இருக்கப்போ நேரா தேமுதிக ஆபீஸ் போவோம். அங்க நம்மளோட கட்சி துண்டை பார்த்த உடனே எல்லாரும் வாங்கயா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு உயிர் போற நிலையில எங்களுக்கு ஒரு வாய் சோறு போடுறாரு பாருங்க, அன்னைக்குதான் எங்களுக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கும். இப்படி யாருங்க பண்ணுவாங்க? எந்த கட்சி தலைவர் பண்ணுவாரு? யார் பண்ணுவா இந்த நாட்டுல? சம்பாதிக்கலாம், கோடி கோடியா பல நடிகர்கள் சம்பாதிக்கிறாங்க, பெரிய தான் உச்ச நட்சத்திரம்னு சொல்றாங்க, எவ்வளவோ சம்பாதிச்சுட்டு இமயமலைக்கு தானே ஓடி போறாங்க. ஆனா எங்க விஜயகாந்த் அப்படி எங்கேயுமே ஓடி போகலைங்க, இங்கே இருந்தார். ஏழை எளியவர்களோட பசியை பார்த்தார், அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா கை நிறைய அள்ளி கொடுத்தாரு. அதனாலதான் அவரை எங்களோட குடும்பத்துல ஒருத்தரா நாங்க நினைக்கிறோம் அப்படின்னாங்க. இப்படியாக அந்த தெருக்கள் முழுக்க எல்லாருமே இறங்கி நிக்கிறாங்க. அந்த வீட்டுல இருந்து கூட வீட்டு உறுப்பினர்கள்லாம் வாசல்ல வந்து நிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே பதைபதைப்பு, விஜயகாந்த் அவர்களின் இறுதி ஊர்வலத்தை பார்த்து விட வேண்டும் என்பதாக. எல்லாரும் திரும்ப திரும்ப சொன்னது என்னன்னா, நடிக்கலாம், கோடி கோடியாக சம்பாதிக்கலாம், ஆனால் ஒரு ஊசி முனை அளவு கூட மக்களுக்கு திருப்பி தராத, சமூகத்துக்கு திருப்பி தராத நடிகர்களால் என்னம்மா பிரயோஜனம் இந்த நாட்டுக்கு அப்படின்றாங்க. அதை தவிர இன்னொன்னு சொல்றாங்க, அவங்க எல்லாருமே சாதாரண மக்கள் நம்ம நினைக்கிறோம், ஆனா எவ்வளவு தூரம் ஒவ்வொன்னையும் ஸ்டடி பண்ணி ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. அவர் சம்பாதிச்சதுல இருந்து ஒரு கல்லூரி ஆரம்பிச்சார்ல, அப்படி கல்லூரி ஆரம்பிச்சு கல்விதான் எல்லாருக்கும் முக்கியம்னு ஒரு சமூகத்துக்கு சொன்னார் இல்லமா. எத்தனை பேர் இந்த மாதிரி கல்வி கூட ஆரம்பிச்சிருக்காங்க, எத்தனை பேர் காலேஜ் ஆரம்பிச்சிருக்காங்க நடிகர்கள்ல? யாருமே பண்ணலையே, நம்மளோட விஜயகாந்த் மட்டும்தானே பண்ணாரு அப்படின்னு அவங்க உரிமையா கொண்டாடுறாங்கல்ல. இதுதான் வருகின்ற வழியெல்லாம் இருந்த போஸ்டர். எங்கள் தலைவரே அப்படின்னு ஒரு போஸ்டர், பசிப்பினி நீக்கிய வள்ளலே அப்படின்னு ஒரு போஸ்டர், எங்களுக்கு உதவி என்றால் உதவிக்கரம் நீட்டுவதற்கு இனிமேல் யார் இருக்கிறார்கள் என்று கதறுகின்ற ஒரு போஸ்டர், எங்களுடைய தலைவரே எங்களுடைய தலைவரே என்று கதறிக்கொண்டு பல போஸ்டர்கள் எல்லா இடத்துலயும் தெருக்கள்ல போட்டோ போட்டு தீபம், மோட்ச தீபம் ஏற்றி வைத்திருக்கிறார்கள் என்றால் இந்த ஏழை எளியவர்களின் மனதை விஜயகாந்த் தொட்டிருக்கிறார் என்பதைத்தான் அது காட்டுகிறது. நிச்சயமாக வாழ்க்கை என்பது எப்படி இருக்க வேண்டும், எப்படி மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும், எப்படி மக்களுக்கு நன்மை செய்வதாக இருக்க வேண்டும் என்பதை விஜயகாந்தின் வாழ்க்கை எல்லோருக்கும் பாடமாக்கி இருக்கிறது. எல்லா பொதுமக்களும் சொல்ற மாதிரி உச்ச நட்சத்திரங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்றாங்கல்ல, நான் கோடி கோடியா சம்பாதிச்சிட்டேன் ஆனா நிம்மதியே இல்லை அப்படின்ட்டு. அவங்களுக்கு எல்லாம் எங்க விஜயகாந்த் ஒண்ணு சொல்லியிருக்காருமா, கோடி கோடியா சம்பாதிச்சு அதை மக்களுக்கே திருப்பி கொடு, அப்பதான் நிம்மதி வரும்.
இமயமலை தேடி போனா அங்க நிம்மதியை விற்கிற கடைன்னு எதுவுமே கிடையாது. அங்க நிம்மதியை கிலோ போட்டு விற்க மாட்டாங்க, நிம்மதியை கிராம் போட்டு விற்க மாட்டாங்க, நிம்மதியை லிட்டரா யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதனால எது நிம்மதினா மக்களோடு இருப்பதுதான். மக்களிடமிருந்து சம்பாதித்த பணத்தை மக்களுக்கு திருப்பி கொடுக்கறதா நிம்மதிங்கிறத எங்க விஜயகாந்த் செய்து காமிச்சாருமா. அதனாலதான் நாங்க அவரை கொண்டாடுறோம், அவருக்கு மோட்ச தீபம் ஏற்றி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னப்போ ஆச்சரியமாக இருந்தது. சென்று வாருங்கள் விஜயகாந்த், மக்களின் மனதை நீங்கள் வென்றிருக்கிறீர்கள். சென்று வாருங்கள்.